அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனைவியரின் உரிமைகள். அறிவிப்பாளர் ஹக்கீம் பின் முஆவியா ரலி அவர்கள். ஹக்கீம் பின் முஆவியா ரலி அவர்கள் தம் தந்தை முஆவியா ரலி அவர்களிடமிருந்து அறிவிக்கின்றார்கள். முஆவியா ரலி அவர்கள் கூறினார்கள், நான் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனைவிக்கு தன் கணவன் மீது என்னென்ன உரிமைகள் உள்ளன, அதாவது அவளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் யாவை என்று வினவினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், நீங்கள் உண்ணும் போது அவளையும் உண்ணச் செய்யுங்கள், உடை வாங்கும் போது அவளுக்கு உடை வாங்கி கொடுங்கள், அவளது முகத்தில் அடிக்காதீர்கள், அவளை சபிக்காதீர்கள், அவளுடன் தொடர்பை விட்டுவிட நேர்ந்தால் வீட்டில் மட்டும் தொடர்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். இவையே மனைவிக்கு இருக்கும் உரிமைகள், அதாவது அவளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். ஆதாரம் அபூ தாவூத். இதன் விளக்கமாவது, நீங்கள் எப்படி உண்ணுகிறீர்களோ அவ்வாறே உங்கள் மனைவிக்கும் உணவளியுங்கள். நீங்கள் எந்த தரத்தில் துணிமணிகள் அணிகின்றீர்களோ அதே தரத்திலுள்ள ஆடைகளை அவளுக்கும் அணிய கொடுங்கள். இறுதி வாக்கியத்தின் கருத்து இதுதான். மனைவி மாறு செய்யும் போக்கு கொண்டவளாகவும் தொந்தரவு செய்பவளாகவும் இருந்தால் குர்ஆனின் அறிவுரைக்கேற்ப முதலில் அவளுக்கு மென்மையாக அறிவுறுத்த வேண்டும். அதனாலும் அவள் சீர்திருந்தவில்லை என்றால் வீட்டில் கணவன் தன் படுக்கையை தனியாக்கி கொள்ள வேண்டும். இருவருக்கும் இடையே உள்ள மன மாறுபாட்டை வெளியில் உள்ளவர்கள் அறியவிடக்கூடாது. ஏனென்றால் தம்பதியரின் மன முரண்பாட்டை வெளியே காட்டிக் கொள்வது கண்ணியத்திற்கு மாற்றமானது. இவ்வாறு செய்தும் மனைவி திருந்தவில்லை என்றால் அவளை அடிக்கலாம், ஆனால் முகத்தில் அடிக்கக்கூடாது. மேனியில் அடிக்கும் போது கூட எலும்பு முறிந்துவிடும் அளவுக்கோ காயமாகும் அளவுக்கோ அடிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிவிப்பாளர் அயாஸ் பின் அப்துல்லாஹ் ரலி அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், மக்களே, அல்லாஹ்வின் பெண் அடியார்களை உங்கள் மனைவிமார்களை அடிக்காதீர்கள். இதற்கு பிறகு உமர் அலி அவர்கள் அன்னலாரிடம் வந்தார்கள், மேலும் முறையிட்டார்கள். தங்களுடைய இந்த கட்டளையின் காரணமாக கணவர்கள் தம் மனைவியரை அடிப்பதில்லை. இதனால் மனைவிகள் மிகவும் துணிச்சல் பெற்று எல்லை கடந்து நிற்கிறார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய பெண்களை அடிக்கலாம் என அனுமதி அளித்து விட்டார்கள். பிறகு அன்னலாரின் துணைவியரிடம் பல பெண்கள் வந்தனர். தம் கணவன்மார்கள் தம்மை அடிப்பதாக முறையீடு செய்தனர். இதற்கு பிறகு அன்னலார் இவ்வாறு உரை நிகழ்த்தினார்கள், என் துணைவியரிடம் பெண்கள் பலர் தம் கணவன்மார்களை குறித்து முறையிட்டுள்ளனர். இவ்வாறு நடந்து கொள்பவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் அல்லர். ஆதாரம் அபூ தாவூத். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலி அவர்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் இறை நம்பிக்கையுடைய கணவன் தன் இறை நம்பிக்கையுடைய மனைவியை வெறுக்க வேண்டாம். அவளுடைய ஒரு பழக்கம் அவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவளுடைய வேறு பழக்கங்கள் அவனுக்கு திருப்தி அளிக்கக்கூடும். ஆதாரம் முஸ்லிம். இதன் கருத்தாவது, மனைவி அழகானவளாய் இல்லை என்றாலோ வேறு ஏதேனும் ஒரு குறைபாடு காணப்பட்டாலோ அதற்காக உடனே அவருடைய உறவை துண்டித்து கொள்ள முடிவெடுக்காதீர்கள். ஒரு பெண்ணின் பழக்கங்களில் ஏதேனும் குறை இருந்தாலும் அவரிடம் உள்ள வேறு பழக்கங்கள் கணவனின் இதயத்தை கவரக்கூடியதாகவும் இருக்கலாம். ஆகவே அவளுக்கு அவகாசம் அளித்து பார்க்க வேண்டும். அவளுடைய ஒரே ஒரு குறையை கண்டு உள்ளத்தில் அவளை பற்றி நிரந்தரமான வெறுப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அறிவிப்பாளர் அம்ர் பின் அஹ்வஸ் அல் தூசமி ரலி அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இறுதி ஹஜ்ஜில் கூற கேட்டேன். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் இறைவனை புகழ்ந்து துதித்த பின்பு சில அறிவுரைகளை வழங்கினார்கள். பிறகு கூறினார்கள், மக்களை கேளுங்கள், பெண்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் உங்களிடம் சிறை கைதிகளின் அந்தஸ்தில் உள்ளனர். அவர்கள் பகிரங்கமாக உங்களுக்கு மாறு செய்யும் போதுதான் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளலாம். அவர்கள் உங்களுக்கு மாறு செய்தால் படுக்கை அறையில் அவர்களுடன் தொடர்பை துண்டித்து கொள்ளுங்கள். அவர்களை காயப்படுத்தக்கூடிய அளவில் அல்லாமல் லேசாக அடியுங்கள். பிறகு அவர்கள் உங்கள் சொல்லை ஏற்று நடந்தால் அவர்களை துன்புறுத்திட வழி தேடாதீர்கள். கேளுங்கள், உங்கள் மனைவியருக்கு உங்கள் மீது சில உரிமைகள் உண்டு. அவர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் உரிமை என்னவெனில், அவர்கள் உங்களுக்கு விருப்பமில்லாத ஒருவரை உங்கள் விருப்பை மிதிக்க விடக்கூடாது. மேலும் உங்கள் விருப்பமில்லாத ஒருவரை உங்கள் வீட்டினுள் வர அனுமதிக்க கூடாது. கேளுங்கள், உங்கள் மீது அவர்களுக்கு இருக்கும் உரிமை அவர்களுக்கு நீங்கள் சரிவர உணவும் உடையும் அளிப்பதாகும். ஆதாரம் திருமிதி. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலி அவர்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். ஒரு மனிதனுக்கு 2 மனைவிகள் இருந்து அவன் அவர்களுடைய உரிமைகளை வழங்குவதில் நீதியுடனும் சமத்துவத்துடனும் நடந்து கொள்ளவில்லை என்றால் அவன் இறுதி தீர்ப்பு நாளில் தன்னுடைய பாதி உடல் விழுந்து விட்டவனாக வருவான். ஆதாரம் திருமிதி. இதன் விளக்கமாவது, அவன் பாதி உடலில் வருவதற்கு காரணம், அவன் எந்த மனைவியின் உரிமைகளை நிறைவேற்றவில்லையோ அவள் உலகில் அவனுடைய உடலில் ஒரு பகுதியாகவே திகழ்ந்தாள். அவன் தன் உடலில் ஒரு பகுதியை உலகிலேயே அறுத்தெறிந்துவிட்டு வந்துள்ளான். எனவே இறுதி தீர்ப்பு நாளில் மட்டும் அவனிடம் அவனது முழு உடலும் எப்படி இருக்க முடியும்? இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.